வீட்டில் 2-3 பேர் சம்பாதிக்கிறோம். ஆனால் வர்ற சம்பளம் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் தடக்குன்னு செலவாகுது. ஒரு நாள் கல்யாணம், காது குத்து அப்படின்ற மாதிரி போயிடுது. இன்னொரு நாள் மாத்திரை, மருந்து, சிகிச்சைன்னு போயிடுது. இன்னொரு நாள் கோவில், குளம்னு எங்கேயோ திடீர்னு ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். இது மாதிரியான பல தருணங்களில் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகருக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வேண்டிக்கிட்டாக்க காசு பணம் வீட்டில் தங்கும், சேமிப்பு தன்மை உயரும், காசு பணத்தை நல்லபடியாக சம்பாதிக்கலாம், சேமிக்கலாம், திட்டமிடலாம், அதை வைத்துக்கொண்டு ஏதேனும் நல்ல பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு ஐதீகம் இருக்குது. அதனால் பிள்ளையாருக்கு சங்கடகர சதுர்த்தியிலையோ அல்லது விநாயகர் சதுர்த்தியிலையோ ஒரு நாள் விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் செய்தால்